கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். மாணவரணி முதல் அமைச்சர் வரை, பட் இந்த டிராவல் இருக்குல்ல, இதை எப்படி பாக்குறீங்க? ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அனுபவம். மாணவரணி தான் நமக்கு எல்கேஜி பீரியடு. புரட்சி தலைவி அம்மாவுடைய கருணை பார்வை என் மீது கிடைத்த அந்த ஒரு அற்புதமான ஒரு வரலாறு. அது நான் செய்த பாக்கியம், நான் செய்த புண்ணியம். அதனுடைய பேஸ் தான் எங்களுக்கு தொடர்ந்து இளைஞரணி, எம்ஜிஆர் இளைஞரணி, சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், அம்மா பேரவை செயலாளர், இப்படி பல வாய்ப்புகளை அரசியலில் இன்றைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்று புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய 7 பிறவிகள் எடுத்தாலும் நான் நினைத்து கூட பார்க்க முடியாத ஜனநாயகத்தில் அந்த வாய்ப்புகள் எல்லாம் இதில் நமக்கு கிடைத்திருக்குது. சாத்தூர் டு திருமங்கலம், இந்த ஊர் அவ்வளவு பிடிக்குமா? மதுரை அரசு சட்டக்குழுவில் லா காலேஜினுடைய செயலாளராக இருந்தேன். எனக்கு மதுரையில் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை வாய்ப்பு கொடுத்தாங்க. அதில் முழுமையாக நான் ஈடுபட்டது காரணத்தினால மதுரை, விருதுநகர் 2 மாவட்ட பொறுப்பாளர் கொடுத்தாங்க. 2006, 7, 8 காலகட்டங்களில் மிக தீவிரமாக அது பணி செய்தோம். அதன் அடிப்படையில் நான் மதுரையில் வாய்ப்பு கேட்குற போது அம்மா என்னை விருதுநகரில் போட்டியிட ஆணையிட்டாங்க. அம்மாவுடைய ஆணை என்று சொன்னால் ஆண்டவன் ஆணையாக ஏற்று அதில் கலங்கண்ட காரணத்தினால வெற்றி பெற்று, அம்மாவுடைய செல்வாக்கிலே, தொண்டர்களுடைய உழைப்பிலே வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு நுழைகிற இந்த சாமானியன் அமைச்சராகவே என்னை அடியெடுத்து வைக்கக்கூடிய அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அதற்கு பிறகு அதே தொகுதியில் போட்டியிடுவதற்கு நான் தயாராகி கொண்டிருக்கிற போது அம்மா நீ மதுரையில தானே கடந்த தேர்தலில் கேட்டேன், அதனால மதுரையில போய் போட்டியிடு என்று ஆணையிட்டாங்க. அதையும் ஆண்டவன் உத்தரவாக ஏற்றுக்கொண்டு இங்கே போட்டியிட்டோம், வெற்றி பெற வைத்தார்கள். இந்த முறை இந்த தொகுதி மக்கள் உங்களை தேர்வு செய்யணும்னு ஏன் நினைக்கிறீங்க? என்ன காரணத்துக்காண்டி உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் எப்பயுமே அம்மாவின் பிள்ளைகள் தேவைக்காக மக்களை பார்க்க மாட்டோம், சேவைக்காக மக்களை பார்த்துட்டே இருப்போம். தொடர்ந்து மக்களோடு மக்களாக இருக்கோம். எல்லா கிராமங்களுக்கும் சாலை வசதிகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம். எல்லா வகையிலும் குடிநீர் வசதியை செய்து கொடுத்துருக்கிறோம். இப்போதும் தொடர்ந்து அவர்களுக்கு சேவை செய்வதற்காக எங்களுக்கு வாய்ப்பளித்தோம். இன்னும் இந்த தொகுதியை தண்ணீர் பெற்ற தொகுதியிலிருந்து ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய, குறிப்பாக இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு கனவு திட்டம் எங்கிட்ட இருக்குது. இப்போ இந்த சாலைகளை நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் நாங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஃபேவர் பிளாக் சாலைகள் கிராம பகுதிகளில் எல்லா இடங்களிலுமே நாங்க தார் சாலைகள் அமைக்க முடியாத இந்த பகுதிகளெல்லாம் ஃபேவர் பிளாக் சாலைகள் அமைச்சிருக்கோம். ஆட்சி மாற்றம் ஏற்படணும், திருமங்கலத்தில் மீண்டும் ரெட்டலை மலரணும், எடப்பாடியார் முதலமைச்சராக வரணும். இப்போ நீங்க நிறைய திட்டங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க, நாங்கள் ஆட்சிக்கு அமரும் போதுதான் இதெல்லாம் செய்வோம்னு சொன்னீங்க. பட் நீங்க ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கலாம்ல? அதுதான் சொல்றேன். எங்களுக்கு இப்போ இங்க நீங்க 4 வழி சாலை பாக்குறீங்க, இது நாங்க இருக்கும்போது கொண்டு வந்ததுதான். இது ஒரு வளர்ச்சிக்கான அடித்தளம். நீ கேட்கிற நல்ல கேள்வி. அதனாலதான் வட்டாட்சியர் அலுவலகம் உடனடியாக கொண்டு வர முடியும், கொண்டு வந்தோம். கோட்டாட்சியர் அலுவலகம் உடனடியாக கொண்டு வந்தோம். ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்குன்றது அது ஒரு தொலைநோக்கு திட்டம். அத கால அவகாசம் தேவைப்படும். இது கால தாமதம் அல்ல, கால அவகாசம். எய்ம்ஸ் எப்பதானே வரும்? இப்ப எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனவொடனே பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி எடப்பாடியார் தலைமையில அது தரப்பாங்க, நம்பிக்கை இருக்கு. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.